எடுத்துக்காட்டு 3 அதாவது இயற்கணித கோவைகளில் கழித்தல் கழித்தல் பற்றி பார்ப்போம். கழித்தல் 11pq இருந்து 7pq கழிக்க சொல்லி 11pq இருந்து 7pq கழிக்கணும். கழிக்க 11pq இருந்து 7pq கழிக்க சொல்லி. அப்போ கழித்தல் அப்படின்னாலே 7pqவின் கூட்டல் நேர்மாற பார்த்துக்கிடணும். 7pqவின் கூட்டல் நேர்மாறு -7pq. அப்போ 11pq 7pq கழிக்க சொல்லி 7pq இதான் கணக்கு. -7pq கணக்கு +7pqக்கு இந்த கூட்டல் நேர்மாறு பார்க்கணும். கூட்டல் நேர்மாறு -7pq. இப்போ நம்ம எழுதும்போது -pq மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடும். ப்ளஸ் -7pq அதாவது 7pqவின் கூட்டல் நேர்மாறு -7. 7pqவின் கூட்டல் நேர்மாறு -7pq அப்போ 11pq மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ ப்ளஸ் இருக்கு. 7pq கூட்டல் நேர்மாறு -7pq அப்போ 11 இருக்கு. இப்போ 7 கழிச்சிட்டோம்னா 4pq தான். அதாவது 11pq இருந்து 7pq கழிக்க சொல்லி கழித்தல் கணக்கு. 7pqவின் கூட்டல் நேர்மாறு பார்த்துக்கணும். 7pqவின் கூட்டல் நேர்மாறு -7pq அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ கணக்கு 11pq பிளஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு நேர்மாறு -7pq. அப்போ 11 இருந்து 7 போனால் 4pq. அடுத்து ரெண்டாவது ஏயிலிருந்து -a கழிக்கிறது. ரெண்டாவது கணக்கு ஏயிலிருந்து -a கழிக்க சொல்லி கழிக்க சொல்லி. அப்போ ஏயின் கூட்டல் நேர்மாறு -a கூட்டல் நேர்மாறு +a -a கூட்டல் நேர்மாறு +a ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ a -a கூட்டல் நேர்மாறு a இல்லை +a எடுத்துக்கணும். இப்போ a -a கணக்கு. இப்போ a கூட்டல் a கூட்டல் a ஈக்குவல் டு 2a. அப்போ ஆன்சர் a இருந்து -a கழிச்சோம்னா ஆன்சர் 2a அப்படின்னு வருது. அதாவது -a கூட்டல் நேர்மாற கண்டுபிடிச்சிடணும். +a அடுத்து கணக்கு எழுதிக்கிறேன். a கழித்தல் -a கழித்தல் தான் எதிர்மறை செயலை பயன்படுத்திடணும் கூட்டல் நேர்மாறு. அப்போ a பிளஸ் இந்த மைனஸ் இருந்தால் இந்த ப்ளஸ் ஆகும். இந்த ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாறும். மைனஸ் இந்த ப்ளஸ் மாறும். அப்போ a கூட்டல் a ஈக்குவல் டு 2a. அடுத்து பயிற்சி கணக்கு. பயிற்சி 3 பக்கம் 64. பயிற்சி 3 பக்கம் 64. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கணக்கு -7b மற்றும் 2b இன் கூடுதல் டேஷ்
மைனஸ் 7b மற்றும் 2b கூடுதல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மற்றும் 2bயின் கூடுதல். இப்போ மைனஸ் 7b மற்றும் 2b, இது மைனஸ் இருக்கு, இது பிளஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 7b பிளஸ் 2b ரெண்டையும் கூட்டுறோம். இப்படி கூட்டும் பொழுது கூட்டல் கணக்குல ஒரு குறை எண்ணும் ஒரு மிகை எண்ணும் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். குறியீடு கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். வித்தியாசத்தை எடுத்து வித்தியாசத்துக்கு முன்னால பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறியீடோ அந்த குறியீடை போடணும். அப்போ இதுல குறியீடு கருதாமல் பெரிய எண்ணின்னு பார்க்க போனா 7, சிறிய எண் 2. அப்போ 7ல இருந்து 2 அப்படின்னா 5. பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் 5b. அப்போ ஆன்சர் மைனஸ் 5b. அடுத்து ரெண்டாவது மைனஸ் 3m இருந்து 5m கழிக்க கிடைப்பது டேஷ். அழிக்க கிடைப்பது டேஷ் அப்படின்னு. இப்போ மைனஸ் 3லிருந்து மைனஸ் கழிக்கணும். மைனஸ் 5m மைனஸ் 3mலிருந்து 5m கழிக்கணும் அப்படின்னு கேட்கும். அப்போ மைனஸ் 3m மைனஸ் 5m. மைனஸ் 3m கழித்தல் இருக்கா கூட்டல் எதிர்மறை பயன்படுத்தும். பிளஸ் மைனஸ் 5. இப்போ மைனஸ் 3m கூட்டல் மைனஸ் 5m இருக்கு. அதாவது மைனஸ் இருந்தால் பிளஸ் போடணும், கழிக்க வேண்டிய கூட்டல் எதிர்மாறு பயன்படுத்துகிறோம். பிளஸ் இருந்தால் மைனஸ், அப்போ மைனஸ் 5m எடுத்துக்கணும். இது மைனஸ், இப்போ கூட்டல் அடையாது. அப்போ ஈக்குவல்ஸ் மைனஸ் கூட்டினா மைனஸ் 8m. அப்போ ஆன்சர் மைனஸ் 8m. அடுத்து மூன்றாவது கணக்கு மைனஸ் 37xyz கூட்டல் நேர்மாறு அப்படி கேட்டிருக்கு. மைனஸ் 37 இருக்கு, அதன் கூட்டல் நேர்மாறு அப்படி போகுது பார்த்தா பிளஸ். அப்போ 37xyz ஆன்சர். மைனஸ் 37xyz கூட்டல் நேர்மாறு. तो माइनस அப்போ பிளஸ் தான். 37xyz இதான் கோடிட்ட இடங்களை நிரப்புகளை அந்த 3 கணக்கு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மைனஸ் 7b மற்றும் 2b இன் கூடுதல் மைனஸ் 5b. மைனஸ் 3m இருந்து 5m கழிக்க கிடைப்பது மைனஸ் 8m. மைனஸ் 37xyz இன் கூட்டல் நேர்மாறு 37xyz. அடுத்து இரண்டாவது சரியா தவறா என கூறுக. இரண்டாவதுல ஃபர்ஸ்ட் 8x பிளஸ் 3y மற்றும் 7x பிளஸ் 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாது அப்படி கொடுத்துருக்கு. அதாவது இரண்டாவது 8x பிளஸ் 3y மற்றும் 7x பிளஸ் 2y இருக்கு. இந்த கோவைகளை கூட்ட முடியாதுன்னு கொடுத்துருக்கு. எப்படின்னா 8x பிளஸ் 3y 7x பிளஸ் 2y x இருக்கு, x கூட்ட முடியுமா? முடியாதா? கூட்டலாம். 15x பிளஸ் 3 2 5 கூட்டலாம். நமக்கு கூட்ட முடியாதுன்னு கொடுத்துருக்கு. சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இதை கூட்ட முடியும். அப்போ ஒன்றாவது கணக்கு 8x பிளஸ் 3y மற்றும்
7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாது அப்படிங்கிறது தவறு. தவறு. கூட்ட முடியும், நமக்கு கூட்ட முடியாது, அப்போ அது தவறு. அடுத்து ரெண்டாவது, எக்ஸ் ஒரு இயல் எண் எனில் எக்ஸ் பிளஸ் 1 அதன் முன்னியாகும். முன்னினா முந்திய நம்பரை குறிப்பிடுது. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 அதுக்கு அடுத்த எண்ணை குறிப்பிடுது. அப்போ அது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸ் ஒரு இயல் எண் எனில் எக்ஸ் பிளஸ் 1 அதன் முன்னியாகும் என்பது தவறு. தவறு. அடுத்து ரெண்டாவதுல மூணாவது, a மைனஸ் பி பிளஸ் சி மற்றும் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி இன்னும் கூடுதல் பூஜ்ஜியமாகும். சரியா தவறான்னு a மைனஸ் பி பிளஸ் சி கூடுதல் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ரெண்டுமே கூடுதல். 0 பூஜ்ஜியம் இருக்குது. இதற்கு பயன்படுத்தி 0. அப்போ 0 தான். சரிதான். அப்போ சரியா தவறாக கேட்டிருக்கு. ஏ மைனஸ் பி பிளஸ் சி மற்றும் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சியின் கூடுதல் பூஜ்ஜியம் ஆகும். சரி. சரி. அப்போ சரியா தவறா கணக்கில் ஃபர்ஸ்ட் 8x + 3y மற்றும் 7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாது அப்படி கொடுத்தது தவறு. அடுத்தது x ஒரு இயல் எண் எனில் x + 1 அதன் முன்னியாகும். தவறு. அடுத்தது a மைனஸ் பி பிளஸ் சி மற்றும் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சியின் கூடுதல் பூஜ்ஜியமாகும். இது சரி. அடுத்து மூணாவது கணக்கு, கூட்டுக. மூணாவது கணக்கு கூட்டுக. ஃபர்ஸ்ட் கணக்கு 8x, 3x அப்படின்னு கூட்டுக. 8x, 3x 3x ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா 8 3 11x. அப்போ ஆன்சர் 11x. 8x 3x கூட்டினா 11x. அடுத்தது ரெண்டாவது 7mn, 5mn. 7mn 5 7mn, 5mn ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா 7 12mn 12mn. அடுத்தது மைனஸ் 9y, 11y, 2y கொடுத்துருக்கு. மைனஸ் 9y, 11y, 2y மூணையும் கூட்டத்து மைனஸ் 9y, 11y, 2y. இப்போ இது ரெண்டும் மிகை எண், இது குறையன். அப்போ மிகை எண் ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கிடணும். மிகை எண் ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கிடணும். மிகை எண்ணை கூட்டிட்டு இந்த கூட்டினதுலேருந்து இந்த குறை எண்ணை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும். 11 2 13, 12 13 ஆகும். 13லேருந்து 9 கழிக்கும். 13லேருந்து 9 கழிச்சோம்னா 4. அப்போ ஆன்சர் 4y. அதாவது 11 2 13 வந்துட்டு இந்த 13லேருந்து 9 கழிச்சோம்னா 4. அப்போ 4y. அப்போ மைனஸ் 9y, 11y, 2y அப்படின்னு பார்த்தா இதில் ஆன்சர் வந்து 4y. இதான் கூட்டுக கணக்கு. அடுத்தது நாலாவது கணக்கு, கழிக்க.
நாலாவது கணக்கு கழிக்க 12K இலிருந்து 4K 12K இலிருந்து 4K. இப்போ 12K இலிருந்து 4K கழிக்க சொல்லி, இப்போ கழித்தல் கணக்கு, கூட்டல் கணக்கு போன கணக்கோட முடிஞ்சது. இது கழித்தல் கணக்கு. கழித்தல் கணக்கு 12 இருந்து 4 கழிக்கணும். இப்போ கழித்தல் அப்படின்னாலே கூட்டல் நேர்மாறு பயன்படுத்தி செய்யணும். இப்போ 4Kயின் கூட்டல் நேர்மாறு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 4Kயின் கூட்டல் நேர்மாறு -4K. அப்போ 4Kயின் கூட்டல் நேர்மாறு -4K. -4K. அப்போ 12K -4K அப்படின்னு இருக்கு கணக்கு. இப்போ 12K மைனஸ் இருந்தால் கூட்டல் நேர்மாறு பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் இருக்கு. அப்போ நாம என்ன செய்யறோம்? -4K அப்படின்னு பயன்படுத்துறோம். -4K. அப்போ இதை கழிச்சோம்னா நமக்கு 12K கூட்டல் -4 கூட்டல் நேர்மாறு பயன்படுத்தும். அப்போ 12 இருந்து மிக எண் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். கூட்டல் வந்ததுனாலே ஒரு மிக எண்ணும் ஒரு குறை எண்ணும் வந்தால் குறியீடு கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து வித்தியாசத்துக்கு முன்னால பெரிய எண்ணுக்கு முன்னால உள்ள குறியீடை போடணும். அப்போ இதுல குறியீடு கருதாமல் பெரிய எண் பார்த்தா 12, சிறிய எண் 4. 12 இருந்து 4 கழிக்கணும். 4 கழிச்சோம்னா நமக்கு 8. பெரிய எண்ணுக்கு முன்னால உள்ள குறியீடு பார்த்தீங்கன்னா பிளஸ். அப்போ ஆன்சர் 8K ஆன்சர். அப்போ ஆன்சர் 8K. அப்போ 12K இருந்து 4K கழித்தால் 8K. அடுத்தது 25Q இருந்து 15Q. 25 இருந்து 15Q. இப்போ 15Qவின் கூட்டல் நேர்மாறு -15Q. 15Qவின் கூட்டல் நேர்மாறு -15Q. 25Q கழித்தல் கணக்கு -15Q அப்படின்னு இருக்கு கணக்கு. அப்போ 25Q பிளஸ் -15 கூட்டல் நேர்மாறு பயன்படுத்தும். இப்போ 25 இருந்து 15 கழிக்கணும். இது மிக எண், இது குறை எண். ஒரு மிக எண்ணும் ஒரு குறை எண்ணும் இருந்தால் நாம குறியீடு கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சு வித்தியாசத்துக்கு முன்னால பெரிய எண்ணுக்கு முன்னால உள்ள குறியீடு போடணும். அப்போ ஆன்சர் பார்க்க போனா 25 இருந்து 15 கழிச்சா 10Q. ஆன்சர் 10Q. அடுத்தது மூன்றாவது கணக்கு 17XYZ இலிருந்து 7XYZ. மூன்றாவது 17XYZ இலிருந்து 7XYZ. இப்போ 17XYZ இருந்து 7XYZ. அப்போ 7XYZ இன் கூட்டல் நேர்மாறு -7XYZ. 7XYZ. அப்போ 17XYZ கழித்தல் 7XYZ கணக்கு. அப்போ 17XYZ கூட்டல் 7XYZ. அப்போ இது குறையன், இது மிகையன். அப்போ கூட்டல் கணக்காய். இப்போ மிக எண்ணும் குறை எண்ணும் இருக்கும் பொழுது குறியீடு கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும்.
பெரிய எண்ணில் 17, சிறிய எண் 7. அப்போ 17லேருந்து 7 கழிக்கும் 10. பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடை வித்தியாசத்துக்கு முன்னால போட்டணும். அப்போ ஈக்குவல்ஸு 10 XY Z. 10 XY Z. அப்போ 17 XY Z இருந்து 7 XY Z கழிச்சோம்னா 10 XY Z. அடுத்து பின்வரும் கோவைகளின் கூடுதல் காண்க அப்படின்னு இருக்கு. பின்வரும் கோவைகளின் கூடுதல் காண்க. 5வது கணக்கு. கூடுதல் காண்க. கூடுதல் காண்க. 7p + 6q, 5p - q, q + 16p அப்படி கொடுத்துருக்கு. கணக்கு எழுதிக்கிறேன். 7p + 6q, 5p - q, q + 16b. இதான் கணக்கு. இப்போ மூன்று கோவைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 7p கூட்டல் 6q. 7p கூட்டல் 6q. அடுத்து 5p - q. 5p - q. அடுத்து q + 16p. q கொடுத்துருக்கு. முன்னால பிளஸ் தான் பிளஸ் q இருக்கு. q + 16p பிளஸ் தான் 16p. உறுப்பு மாற்றிட்டு இதை நம்ம கரெக்ட் ஆகிடும். q + 16p இருக்கு. qக்கு நேர முன்னால பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் போட்டு q எழுதிக்கிறோம். + 16p போட்டு இப்படி வரிசையாக எழுதிக்கிறோம். இப்போ p ஃபுல்லாக போட்டுறோம், q ஃபுல்லாக போட்டுறோம். இப்போ p ஃபுல்லாக பாரு. இங்க 7p 5p 16p இருக்கு. எல்லாமே முன்னால மிகையன் தான் இருக்குதா இருக்கும். மிகையன் அதப்போ அதை அப்படியே கூட்டிடலாம். 16 21 7 28p. அப்போ ஆன்சர் 28p போட்டுருந்தோம். அடுத்து 2 மிகையன் இருக்கு, ஒரு குறையன். 2 மிகையன் ஒரு குறையன். அப்போ 2 மிகையனையும் முதல்ல கூட்டிக்க. 2 மிகையனையும் முதல்ல கூட்டிக்கணும். 2 மிகையனையும் முதல்ல கூட்டிக்கிட்டு குறையனை கழிச்சு. இப்போ இதுல 6 இருக்கு, 6q இருக்கு, 6q இருக்கு. இதுல 6q இருக்கு, இதுல +q இருக்கு. 6 இந்த q இருந்தா இதுக்கு முன்னால 1 இருப்பதாக அர்த்தம். 1 இருப்பதாக அர்த்தம். அப்ப இதுல 1 இருப்பதாக அர்த்தம் 1. அப்போ இதுல 6 இன்னும் 7 மிகையன் வந்து 6 வந்து 7 னு வந்துச்சு. 7 னு வச்சுக்க. 7q னு வச்சுக்க. 7q. இதுல -q இருக்கு. இது முன்னாலே 1 இருப்பதாக அர்த்தம். அப்போ இதை கழிச்சிடணும். அல்லது இங்க +q இருக்கு, இங்க -q இருக்கு. ரெண்டுக்கும் அடி போட்டுடலாம். அப்படியும் செய்திடலாம். அப்படியும் போட்டுடலாம். போட்டோம்னா நமக்கு திரும்ப வர்றது 6 இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இது முன்னாலே ஒரு q இருக்கு, இது முன்னாலே ஒரு q இருக்கு. ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாலே உனக்கு 6 q தான் வரும். அப்போ அப்படி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 6 1 7 ன்னு போட்டுக்க. 7ல இருந்து மறுபடியும் இதுல ஒண்ணா கழிக்கும். கழிச்சோன்னா 6 தான். 6 மிகையன் தான். 6q அப்படின்னு வந்துருது. திரும்ப ஒரு சொல்லியிருந்தேன். அதாவது கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. 7p கூட்டல் 6q இது ஒரு கோவை. அடுத்து 5p - q இது ஒரு கோவை இருக்கு. அடுத்து q + 16p கொடுத்து. இப்போ ஃபர்ஸ்ட் கோவை எடுக்கிறோம். 7p + 6q எழுதிக்கிறோம். அடுத்து 5p - q 5p - q கீழே எழுதிக்கிறோம். அடுத்து q + 16p. q ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. முன்னால மிகையன் பிளஸ் போட்ட பிளஸ் போட்டு q எழுதி. q நேர அந்த வரிசையில் எழுதிருக்கு. +q + 16p. அப்போ 16p போட்டு இப்போ 3 உறுப்பை கூட்டணும். கூட்டும்போது இந்த 3 உறுப்புகளை பாரு. இதுல எல்லாமே மிகையன் தான் இருக்கு. அப்போ இதை அப்படியே கூட்டிடலாம். 5 21 7 28 28p போட்டு. அடுத்து
இங்க பாரு 2 மிகையெண் இருக்கு, ஒரு குறையெண். அப்போ இந்த 2 மிகையெண் இருக்கு, ஒரு குறையெண். இது முன்னால 1 இருப்பதாக அர்த்தம், இது முன்னாலே ஒரு எண் இருப்பதாக அர்த்தம். அப்போ இந்த ரெண்டையும், இது பிளஸ் இது மைனஸ், ரெண்டும் அடி விட்டுடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டாலும் பிளஸையும் பிளஸையும் கூட்டிடு 6 கொஞ்சம் 7 மாறி 7, இதுல 1 இருக்கு, 7ல இருந்து 1 கழிச்சு 6, அப்போ 6. அப்போ இந்த பிளஸ் தான் பெரிய எண்ணுக்குனால பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டு r³ இதான் ஷார்ட். மைனஸ்க்கும் பிளஸ்க்கும் அடி விட்டுரும். அடுத்து இதை பிளஸ் r அப்படி போட்டு அடுத்து ரெண்டாவது பாரு. ஐந்துல ரெண்டாவது a பிளஸ் 5b பிளஸ் 7c, a பிளஸ் 5b பிளஸ் 7c. அடுத்து 2a பிளஸ் 10b பிளஸ் 9c. ஓ ரெண்டு கோவை a பிளஸ் 5b பிளஸ் 7c. அடுத்து 2a பிளஸ் 10b பிளஸ் 9c அப்படின்னு இது வரிசையா எழுதிக்கணும். a பிளஸ் 5b பிளஸ் 7c. அடுத்து 2a பிளஸ் 10b பிளஸ் 9c எழுதுறோம். இப்போ இங்க நம்ம பார்த்துக்கோ அந்த 1 இருப்பதாக அர்த்தம். 1 இருக்கு. அப்போ a இங்க 2a இருக்கு, இங்க 1a இருக்கு. அப்போ மொத்தம் 3a ஆயிடுச்சு. 1 இருப்பதாக அர்த்தம். அப்போ 3a 2 1 3a பிளஸ் இந்த 10b இருக்கு, இங்க 5b இருக்கு, ரெண்டையும் கூட்டிடலாம். 10 5 15b அதாவது இந்த 10b இருக்கு, இங்க 5b இருக்கு, 10 5 15b அப்படியே போட்டுக்கணும். b போட்டேன்னா b 15b கூட்டல் இந்த 9c இருக்கு, இங்க 7c இருக்கு, 9ஐயும் 7ஐயும் கூட்டிடலாம் 16. அப்போ 16c. அப்போ ஆன்சர் 3a பிளஸ் 15b பிளஸ் 16c. 3a பிளஸ் 15b பிளஸ் 16c. அதாவது திரும்ப ஒரு காட்டியிருக்கிறேன். a பிளஸ் 5b பிளஸ் 7c இது ஒரு கோவை. 2a பிளஸ் 10b பிளஸ் 9c இது ஒரு கோவை. ரெண்டு கோவை இருக்கு. a பிளஸ் 5b பிளஸ் 7c எழுதிக்கணும். அடுத்து ரெண்டாவது அதுக்கு கீழே எழுதிக்கணும். 2a பிளஸ் 10b பிளஸ் 9c. இப்போ a கூட்டுறோம். இந்த a கூட்டுறதுனால இதுக்கு முன்னால ஒரு 1 இருக்குது. 1 நம்பர் இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 2 இருக்கு, 2 1 3a அப்படியே எடுத்துக்கணும். 3a கூட்டல் இங்க 10b இருக்கு, இங்க 5b இருக்கு. அப்போ 10 5 15. அப்போ 15b அப்படின்னு போட்டுக்கோம். 15b. அடுத்து 2 மில்லியன் பிளஸ் போட்டுக்கோம். இங்க 9 இருக்கு, இங்க 7 இருக்கு, 9ஐயும் 7ஐயும் கூட்டிக்கணும் 16. அப்போ 9 7 16 16c. அப்போ ஆன்சர் 3a பிளஸ் 15b பிளஸ் 16c அப்படி வருது. அடுத்து மூன்றாவது கணக்கு. mn பிளஸ் t 2mn மைனஸ் 2t மைனஸ் 3t பிளஸ் 3mn அப்படின்னு இருக்குது. மூணாவது கணக்கு. mn plus t mn plus t அடுத்து 2mn minus 2t அடுத்து 3t plus 3mn கணக்கு. இப்போ 3 கோவை இருக்கு, 3 எழுதுறோம். mn plus t mn plus t அடுத்து 2mn minus 2 2t minus
2t. அடுத்து மைனஸ் 3t. இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இதை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். மைனஸ் 3t ப்ளஸ் 3mn. 3mn. இந்த மூணாவது கோவையில் இதை ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால இப்போ நேர t வரிசையில் எழுதிருக்கோம். மைனஸ் 3t ப்ளஸ் 3mn எழுதி. இப்போ இதை கூட்டும் பொழுது 3mn இதில் 1 இருப்பதாக அர்த்தம். ஒரு mn. அப்போ 3 2 5 5 1 6 6mn. 6 எல்லாமே மிகையன். 3 2 5 இதில் 1 இருப்பதாக அர்த்தம். அதையும் கூட்டிக்கிட்டோம். 3 2 5 1 6 6mn. அடுத்ததை பாரு, இது 2 மைனஸ் 2t மைனஸ் 3t இருக்கு. இது பிளஸ், இதுல 1 இருப்பதாக அர்த்தம். ஒரு t இருக்கு. அப்போ இது என்ன செய்யறோம்? இந்த ரெண்டையும் முதல்ல கூட்டிக்க. மைனஸ் 2t மைனஸ் 3 ரெண்டையும் கூட்டு. மைனஸையும் கூட்டினா மைனஸ் தான். இந்த ரெண்டையும் கூட்டினா வந்து மைனஸ் 5t மாறும். மைனஸ் 5t மாறும். மைனஸ் 2t மைனஸ் 3t கூட்டினா மைனஸ் 5ti மைனஸ் 5t. இது குறையன் மைனஸ் 5t இருக்கு. இப்போ இங்க ஒரு t இருக்கு, மிகையன். இப்போ மிகையன் இந்த ரெண்டையும் கூட்டணும். இந்த மிகையன் இருக்கு, இந்த குறையன் இருக்கு. அப்போ குறியீடு கருதாமல் இதுல பெரிய எண் எது சிறிய எண் எது பாரு. பெரிய எண் வந்து மைனஸ் 5t தான் பெரிய வருது. குறியீடு கருதாமல் 5 தான் பெருசு. இதுல 1 தான் இருக்கு. அப்போ 5 தான் பெருசு. அப்போ குறியீடு கருதாமல் பெரிய எண் பார்த்தீங்கன்னா 5, இதுல 1 இருக்கு. அப்போ பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். குறியீடு கருதாமல் பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். 5ல இருந்து இதுல 1 கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 4 வரும். 4. அப்போ 4 பெரிய எண்ணுக்கு முன்னால வித்தியாசம் 4 போட்டோம். இந்த பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறியீடு இருக்குன்னு பாரு, மைனஸ். அப்போ வித்தியாசத்தை பெரிய எண்ணுக்கு முன்னால உள்ள குறியீடு எதுவோ அதை வித்தியாசத்துக்கு முன்னால போட்டோம். அப்போ மைனஸ். அப்போ மைனஸ் 6mn மைனஸ் 4t. திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன். ஒரு mn பிளஸ் t அப்படின்னா 2mn மைனஸ் 2t. 2mn மைனஸ் 2t. அடுத்து 3t. இந்த t வரிசைக்கு நேர் எழுதிக்கிறோம். 3t மைனஸ் 3t பிளஸ் 3m. அப்போ 3mn எழுதிக்கலாம். எழுதிட்டோம். இப்போ இந்த 1 இருப்பதாக அர்த்தம். இந்த ஃபுல்லா கூட்டுறோம். எல்லாமே மிகையன் தான். எல்லாம் மிகையன். அப்போ 3 2 5 1 6mn. அடுத்து இது ரெண்டும் மைனஸா இருக்கு. இது ரெண்டும் மைனஸா இருக்கு. அப்போ மைனஸ் 2 கூட்டுங்க. மைனஸையும் கூட்டும்போது மைனஸ் தான். அப்போ 3 2 5 t வந்துச்சு. இது மிகையன். 5ல இருந்து இதுல இதுனால 1 இருக்கு. அப்ப 5ல இருந்து 1 ஆகிடுச்சுன்னா 4 இந்த பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறியீடு? மைனஸ் தான். அப்போ மைனஸ் போடுங்க. அப்போ 6mn மைனஸ் 4t தான் ஆன்சர். இப்போ 3 கணக்கு பார்த்துருக்கோம். இது நம்ம அடுத்து வரக்கூடிய கணக்குகளை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம்.